வணக்கம் லங்காபூர் ஊடக நேயர்களை மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு சந்திக்கின்றோம். இந்த செய்தி திரு சுமந்திரன் அவர்கள் தொடர்பான செய்தியாக இருக்கிறது. ஒரு சில மாதங்களாக சுமந்திரன் அவர்களுடைய முகநூலிலே அவர் தன்னுடைய பல விடயங்களை ஒளி நாடாவினூடாக பதிவு செய்து கொண்டு வருகின்றார். அதனை பார்க்கின்ற பொழுது சற்று நாங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். அங்கே குறிப்பிடப்படுகின்ற விடயங்கள், அவர் குறிப்பிடுகின்ற ஒவ்வொரு விடயங்களும் உண்மையிலேயே நல்ல ஒரு பொதுமக்களுக்கு தேவையான பல விடயங்கள் அங்கே குறிப்பிடப்படுகின்றன. அதிலே எங்களுடைய மனதை தொட்டதும் எங்களை திரும்பி பார்க்க வைத்ததும் 2 விடயங்கள் இருக்கின்றன. அந்த விடயத்திலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது சட்ட ஆலோசனைகள், அதைவிட காணி விடுவிப்பு, அதாவது 5475 ஏக்கர் காணிகளை பாதுகாப்பு கருதி 1980 ஆண்டில் இருந்து இராணுவம் அதனை கைப்பற்றி வைத்திருக்கிறது. ஒரு சில காணிகள் விடுவிக்கப்பட்டிருக்கிறதே தவிர அனைத்து காணிகளும் விடுவிக்கப்படவில்லை. இதனை குறிப்பிட்டு வர்த்தக மானியிலே ஒரு அறிவித்தலும் வந்திருந்ததை சுமந்திரன் அவர்கள் அதிகமாக குறிப்பிட்டிருந்தார். அதற்கான தீர்வையும் அதற்கான எதிர்ப்பையும் அதற்கான மக்களுக்கான ஆதரவையும் உதவியையும் அவர் தன் முகநூலிலே குறிப்பிட்டிருந்ததை நாங்கள் லங்காபூர் ஊடகம் கூட அந்த வீடியோவை எடுத்து பிரசுரித்திருந்தோம். அது பல வெளிநாட்டவர்கள், அதாவது பல புலம்பெயர்ந்து வாழுகின்ற மக்கள் தங்களுடைய காணிகளை அபகரித்து விடுவார்கள் என்ற ஒரு ஏக்கத்தோடு இருந்தவர்களுக்கு அது இன்னும் ஒரு ஏக்கமாக இருந்திருக்கிறது. 3 மாதத்துக்குள் அந்த காணிகளை நிரூபித்து, அந்த காணிகளின் சாட்சியத்தை காட்டி, அந்த பத்திரங்களை காட்டி, அந்த அத்தாட்சி பத்திரம் அத்தாட்சிப்படுத்தாவிட்டால் 3 மாதத்துக்கு பிற்பாடு அந்த காணிகள் அரசாங்கத்துக்கு சொந்தமாகும் என்ற ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நாங்கள் பலர் பார்த்திருக்கின்றோம். அது பாராளுமன்றத்திலே கூட பேசியிருக்கிறார்கள். ஸ்ரீதரன் மற்றும் அர்ச்சுனா அவர்களும் பேசியது நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஆனால் அதன் பிற்பாடு அர்ச்சுனா அவர்கள் நக்கலும் கேலியும் கிண்டலுமாக சுமந்திரன் அதற்கு வாய் திறக்க தேவையில்லை, நானும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் ஸ்ரீதரனும் பேசியிருக்கிறோம், நாங்கள் பார்த்து கொள்வோம் என்ற ஒரு அவருடைய பதிவுகளை அவர் முகநூலிலே இட்டிருக்கிறார். என்னை பொறுத்தவரையில் அது ஒரு தவறான பதிவாக நாங்கள் எடுத்துக்கொள்வோம். சுமந்திரன் ஏன் அதில் தலை போடக்கூடாது என்பது எங்களுடைய கேள்வியாக இருக்கிறது. அர்ச்சுனா எப்பொழுதுமே விளையாட்டு பிள்ளையாகவும், இந்த விடயத்தில் விளையாட்டு பிள்ளையாகவும், அனைத்தையும் தொட்டுவிட்டு அடுத்த கட்டத்திற்கு அதை முடிக்காமல் அதை தாண்டி செல்வதாகவும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இருந்தாலும் கூட சுமந்திரன் ஒரு சட்டத்தரணி. அவர் ஆரம்பித்திருக்கின்றபடியும் அவர் தன்னுடைய போக்கில், தன்னுடைய பக்கத்தில் அவர் ஆரம்பித்திருக்கிறார். அவர் முடிந்தவரை மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார். இதை தடுப்பதற்கு அர்ச்சுனாவுக்கோ கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கோ அல்லது ஸ்ரீதரன் அவர்களுக்கோ உரிமை இல்லை. அதைவிட தடுப்பார்களாக இருந்தால் இவர் ஒரு அக்கறை இல்லாதவர்களாகவும், இவர் ஒரு பொறுப்பில்லாதவர்களாகவும், போட்டி பொறாமையோடு சுமந்திரன் சில வேளைகளில் இந்த பிரச்சனைக்கு தீர்வை எட்டி எடுத்து கொடுத்தால் சில வேளைகளில் தங்களுக்கு வாக்கு முதலமைச்சர் தேர்தலிலே தங்களுக்கு வாக்கு குறைந்துவிடும் என்றொரு ஏக்கத்தோடு தான் இதனை பேசியிருக்கிறார்கள். அது ஒரு தேவையற்ற ஒரு விடயம். இருந்தாலும் கூட சுமந்திரன் அவர்கள் அது மாத்திரமல்ல, சட்ட ஆலோசனை தொடர்பாக, மக்களுக்கு தேவையான சட்டங்கள் தொடர்பாக தன்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் இணைய சொல்லியிருக்கிறார். அதைவிட ஒரு QR கோட் ஒன்றை கொடுத்திருக்கிறார். அதில் நீங்கள் ஸ்கேன் செய்து அதனூடாக இந்த சட்ட ஆலோசனையை நாங்கள் பலர் இணைந்து இதனை விவாதித்து இந்த காணி தொடர்பாக மாத்திரமல்ல, வேறு சட்டங்கள் தமிழ் மக்களுக்கு, பொதுவாக இலங்கை மக்களுக்கும் தேவையான சட்டங்களை அவர் இஸ்லாமிய சிங்கள தமிழ் வேறுபாடு இல்லாமல் அனைத்து மக்களுக்கும், இலங்கை மக்களுக்கு பிரயோசனப்படக்கூடியவாறு ஒரு பதாகையும் ஒரு போஸ்டர் ஒன்றையும் போட்டிருக்கிறார். அதனை லங்காபூர் ஊடகமும் பிரசுரித்து அதனை மக்களுக்கு கொண்டு சென்று சேர்த்திருக்கிறது. இங்கே நாங்கள் பார்க்கிறது, எங்களுக்கு அர்ச்சுனாவா, ஸ்ரீதரனா அல்லது கஜேந்திரகுமாரா, சாணக்கியனா அல்லது சுமந்திரனா பெரிது சிறிது அல்ல. எங்களுக்கு தேவை லங்காபூர் ஊடகத்திற்கு மக்கள் சேவை. மக்கள் சேவையை சரிவர கொச்சை இல்லாமல், வெறும் வாய்ப்பேச்சோடும் நக்கல் நளினம் கிண்டல் இல்லாமல், மக்களிடத்தில் வருகை உணவு உண்ணாமல் மக்களுக்காக பாடுபட வேண்டும். அதாவது ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் தங்களுடைய, சுமந்திரன் உட்பட
தங்களுடைய சொந்த நலனுக்காகத்தான் அரசியல் செய்கின்றார்கள். அது ஒரு வியாபாரமாகவும் ஒரு தொழிலாகவும் இருக்கிறது. அதற்கான ஊதியம் கிடைக்கிறது, பெயர் புகழ், பரம்பரைக்கு அந்த தொழிலை கடத்தி செல்கிறார்கள். இப்படி பல விடயங்கள் இருக்கின்றன. ஆனால் இங்கே ஒருவரை ஒருவர் செய்யக்கூடாது, ஒருவரை ஒருவர் செய்யலாம் என்று விரல் நீட்டி காட்டுவதற்கு யாருக்கும் அருகதை இல்லை. காரணம், உலகளாவிய ரீதியிலே அரசியல் ஜனாதிபதி அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்தாலும் கூட உலகளாவிய அரசியலை தன்னலத்துக்காகத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதிலே பொதுநலம் என்பது ஒரு குறிப்பிட்ட அளவுதான் இருக்கிறது. அதுவும் தங்களுடைய தன்னலம் வெற்றி பெறுவதற்காக அந்த பொதுநலத்தில் சிலர் அந்த சேவைகளை ஆற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பது நாங்கள் அனைவரும் புரிந்த, தெரிந்த, அறிந்த, நடந்து வந்த பாதையிலே நாங்கள் பார்த்த அந்த எச்சங்களாக இருக்கட்டும், மிச்சங்களாக இருக்கட்டும், அதிலே இருந்து நாங்கள் புரிந்து கொண்டிருக்கின்றோம். இங்கே நாங்கள் குறிப்பாக சுமந்திரன் அவர்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக சுமந்திரன் அவர்களுடைய அந்த சட்ட ஆலோசனை, அதாவது வைத்திய ஆலோசனையாக இருந்தால் நிச்சயமாக அர்ச்சுனா அவர்கள் போர்க்கொடி தூக்கி அவர் பல சர்ச்சைகளையும் பல ஊழல்களையும் எடுத்து காட்டியிருக்கிறார். நிச்சயமாக அவர் இந்த வைத்தியத்துறையிலே இருக்கின்ற ஊழல்களையும் பிரச்சனைகளையும் எடுத்து காட்டியும் மக்களுக்கு பல சேவை ஆற்றியிருக்கிறார் வைத்தியத்துறையில். அப்படி சட்டத்துறையிலே இவர் தலையை போடாமல் முடிந்தால் பாராளுமன்ற உறுப்பினர் என்று அவர்கள் 3 or 4 அவர் இருப்பவர்கள் இருந்து கொண்டு செய்யட்டும். இருந்தாலும் கூட சட்ட ஆலோசனை என்ற ரீதியிலே, சட்ட ரீதியிலே, சட்டத்தரணிகளோடு சேர்ந்து சரியான ஒரு சட்டத்தையும் சட்டத்தின் கீழ் மக்களுக்கான தேவைகளையும், வெறும் காணி வெடிப்பு மாத்திரமல்ல, மக்களுக்கு எத்தனையோ சட்ட ஆலோசனைகள் தேவைப்படுகிறது. அதற்கு அந்த குழுமம் செயற்படுவதில் எந்தவித தவறும் இல்லை. தொடர்ந்தும் சுமந்திரன் அவர்கள் அந்த சட்டம் பூர்வமாக, சட்டம் தொடர்பாக பல விடயங்களை, பல உதவிகளை மக்களுக்கு செய்ய வேண்டும். அதே வேளையில் லங்காபோர் ஊடகத்தினுடைய பிரதானமான வேண்டுகோள் மும்மொழி கல்வியையும் சுமந்திரனாக இருந்தாலும் சரி, அர்ச்சுனாவாக இருந்தாலும் சரி, சாணக்கியனாக இருந்தாலும் சரி, ஸ்ரீதரனோ அல்லது கஜேந்திரகுமாராக இருந்தாலும் சரி, டக்ளஸ் தேவானந்தா அவர்களாக இருந்தாலும் சரி, மும்மொழி கல்விக்கு உறுதுணையாக நின்று மும்மொழி கல்வியை மக்கள், அதாவது மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் ஊட்டி அவர்கள் தங்களுடைய மும்மொழி கல்வியால் தாங்கள் உயர்ந்த நிலைக்கு வருவதற்கு அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும், அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று லங்காபோர் ஊடகம் அனைத்து அரசியல்வாதிகளையும் கேட்டுக்கொள்கின்றது. அர்ச்சுனாவாக இருக்கட்டும், சாணக்கியனாக இருக்கட்டும், சுமந்திரனாக இருக்கட்டும், கஜேந்திரகுமார் பொன்னம்பலமாக இருக்கட்டும், இவர்கள் மும்மொழி கல்வி இருப்பதனால்தான் இவர்களுடைய சொல்லோ பேச்சோ அவர்களுடைய விவாதங்களோ பாராளுமன்றத்தில் இருந்து சிங்கள அரசியல்வாதிகள் வரை, முஸ்லிம் அரசியல்வாதிகள் வரை அனைவருக்கும், உலகத்திற்கும் கொண்டு சேர்க்கப்படுகிறது. ஆங்கிலத்தில் பேசுகின்ற இது மாத்திரமல்லாமல் எங்களுடைய இளைஞர்கள் இலங்கையில் உள்ள வேலைவாய்ப்போடு நின்று விடாமல் அதிக ஊதியத்துக்கு வேலை செய்ய வேண்டுமாக இருந்தால் அவர்களுக்கு ஆங்கிலம் தேவை. தமிழ் பகுதிகளிலிருந்து சிங்கள பகுதியில் வேலை செய்ய வேண்டுமாக இருந்தால் அவர்களுக்கு சிங்களம் தேவை. ஒட்டுமொத்தமாக தமிழை நாங்கள் மறக்கக்கூடாது. தமிழர்களாக இருப்பதனால் தமிழ், சிங்களம், ஆங்கிலம் இந்த மும்மொழிக்காகவும் பாராளுமன்றத்திலே யார் குரல் கொடுக்கின்றார்கள் என்று நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். தயவு செய்து பாராளுமன்றத்தில் குரல் கொடுத்து மும்மொழி கல்வியின் திறனையும், அதனுடைய உரிமையையும், அதனுடைய பெறுமதியையும், அதனுடைய முக்கியத்துவத்தையும் அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் பாராளுமன்றத்தில் இருந்து பேசி உலகமெங்கும், அதாவது நாடு முழுக்க அதனை பரப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறது லங்காபோர் ஊடகம். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காபோர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.